லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 96 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 289 ரூபாய் 9 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பல விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 724 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 344 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 897 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் 965 ஃபேல்ஸ். படிப்படியாக கம்மியாயிட்டு வருது தங்க விலை, பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். படுகொலை பர்வானியாவில் பயங்கரம். இதோ மிச்ச சந்தோஷம், உண்மை வெளிவந்தது, ஆதாரம் இதோ. கள்ள நோட்டு அடித்த நபர் அதிரடியாக கைது. குவைத்தி பெண்ணுக்கு 50 தினார் மட்டுமே அபராதம், விடுதலை. காசாவுக்கு போகும் குவைத்திகள். குவைத்தில் இருக்கும் உங்களுக்கு மருத்துவ முகாம் ஒன்று நடக்கப்படுகின்றது என்பது தெரியுமா? இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 26 செப்டம்பர் காலை 9 மணி முதல் 4 மணி வரை இலங்கை தூதரகம் குவைத் இலங்கையர்களுக்காக வீவா கிளினிக்கின் அனுசரணையோடு இலவச கண் பரிசோதனை, இலவச பல் சுகாதார பரிசோதனை, இலவச சர்க்கரை பரிசோதனை, இலவச அவசர மருத்துவம், இலவச மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றது. இலங்கை தூதரகத்தில் இன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இந்த இலவச மருத்துவ முகாம் நடக்குது. இலங்கை தூதரகத்தில் முடிந்தவங்க நிச்சயமாக போய் பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா இதோ எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் திகதியில் இருந்து காலநிலையுடைய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சுகைல் நட்சத்திரங்களின் கடைசி நட்சத்திரமான அல் சாஃபா நட்சத்திரத்தின் உதயம். பகலில் வெப்பம் தணிந்து இரவில் வானிலை குளிர்ச்சி அடைகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுது, பிகினிங் ரெடி ஆகுது, தயாராக இருங்க. ونشهد أجواء شتوية في الخريف بداية شهر أكتوبر القادم نتيجة استمرار هذه الرياح القطبية والسيبيرية. ويبقى على الوسم بعد طلوع نجم الصرفة 13 يوم في منتصف أكتوبر بإذن الله تعالى راح ندخل في الوسم وموسم الأمطار بإذن الله تعالى. لكن مع استمرار الرياح الشمالية الجافة وضعف الرطوبة نتوقع أمطار ضعيفة هذا العام والله أعلم. மிக முக்கியமான தகவல், இன்னும் எத்தனை நோட்டுகள் உள்ள புழக்கத்தில் விட்டுருக்காங்க அப்படின்றது தெரியல.
குவைத்துடைய குற்ற புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதிரடியான ஒரு சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதில் 10 தினார் 20 தினார் போன்ற ரூபாய் நோட்டுகளை போலியாக தயாரித்து குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு நபரை கைது செய்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த போலியான நாணயங்கள் போலியான நோட்டுகள் எங்கெங்கே இப்போ புழங்கி இருக்குது அப்படின்றத பற்றியும் விசாரணை மேற்கொள்கிறாங்க. 5 தினார் 10 தினார் 20 தினார் அப்படின்னு பல நோட்டுகளை உருவாக்கி இருக்கிறாங்க போலியாகவே. ரொம்ப கவனம். பணங்களை வாங்கும்போது தயவு செய்து கொஞ்சம் வெளிச்சத்தில் வச்சு அதோடைய சின்னங்கள் இருக்குதா, உள்ள சாம்பிள் சரியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க கடைகளில் வேலை பார்க்குறவங்களும். அதே போல் பாகிஸ்தானியர் ஒருவரின் மகன் செய்த கொடூர சம்பவம் குவைத்தில் அரங்கேறி இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தன்னுடைய தந்தையை கத்தரிக்கோளால் குத்தி கொலை செய்து தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டிலேயே வைத்திருந்த துயரம். மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. முதல் கட்ட விசாரணையில் சிகரெட்டுக்காக, அதாவது நான் நினைக்கிறேன் இது ஒரு போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸாக இருக்கலாம். போதை பாவித்ததை தெரிந்த தந்தை மகனை தாக்கவோ அல்லது போலீசிடம் பிடித்து கொடுக்கவோ முற்படும் போது அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாத மகன் உடனடியாக தந்தையை கத்திரிக்கோளால் குத்தி கொன்று விட்டு அந்த சடலத்தை 7 நாட்களாக அப்பார்ட்மெண்ட்லேயே வைத்திருந்தது தான் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவம். தற்போது சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்திருக்கின்றார்கள் குவைத்துடைய குற்றப்புலனாய்வுத்துறை. மேலதிக விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்துமே குவைத்தில் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய கொலை சம்பவங்கள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி போதைப் பொருள் விடயங்கள்லேருந்து முடிந்த வரைக்கும் உங்களை பாதுகாத்துக்கோங்க, அதிலேருந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமான குற்றச்செயல்கள் சம்பவங்கள் பதிவாகிறதே இந்த போதைப் பொருளால் தான் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட நடிகை பொது இடத்தில் போதையில் அநாகரிகமான ஆடைகளை அணிந்து பிடிபட்டதற்காக பல நாட்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்த பிறகு 50 தினார் அபராதம் விதித்து ஜாமீனில் விடுவிக்க பொது புலனாய்வு இயக்குநரகம் முடிவு செய்துள்ளது. குவைத்தியாக இருந்ததால் தப்பினா, வெளிநாட்டவராக இருந்தால் ஃபிங்கரை வச்சு நாடு கடத்திருப்பாங்க. ஒழுக்கம் உயிரிலும் மேலானது, கவனமாக இருங்க. அடுத்ததாக 2 ஆசிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆதாரத்தோடு கொண்டு வந்திருக்கிற நண்பர்களே, ஆதாரத்தோட இதோ ஆதாரம் அட்ரா சக்க. எத்தனை பேர் தெரியுமா? சிலர் நாங்கள்லாம் 50 தினார் 100 தினார் கொடுத்து ஒரிஜினல் சரக்கு தான் அடிப்போம், நாங்கள் இந்த லோக்கலாக தயாரிக்கிறதெல்லாம் கள்ள சாராயம்லாம் குடிக்கிறதில்ல. அந்த ஒரிஜினல் சரக்கு எப்படி தயாரிக்கிறானுங்க தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்களா அது அங்கேருந்து வருது இங்கேருந்து வருது இம்போர்ட் பண்ணுறானுங்கன்னு? எப்படி பண்ணுறானுங்கன்னு கண்ணால் பாருங்கடா டேய்.
இவ்வளோ நாளாக இம்போர்ட்டட் சரக்கு ஒரிஜினல் சாராயம் அப்படின்னு குடித்தவங்க எல்லாரும் நல்லா கையோட்டி வாந்தி எடுங்க. அதுவும் இவனுங்களே இங்கேயே கெமிக்கல் போட்டு தயாரித்தது தான். கள்ள சாராயத்துக்கு அந்த மாதிரி சாவுன்னா இந்த கெமிக்கல் சாராயத்துக்கு எத்தனை பேர் சாக போகிறாங்களோ வெயிட்டிங் பார்க்கலாம். இதோ பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் உதவிகள் போய்கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் குவைத்தி குடிமக்கள் சிலர் வந்து இதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரர்கள் சிலர் போய் பெரிய பிரச்சனையில் சிக்கினாங்க, உங்களுக்கே தெரியும், கடல் மார்க்கமாக. அதே மாதிரியே இவங்களும் உதவி பயணம் ஒன்று, மனிதநேய உதவி பயணம், காசாவுக்கு செல்லும் சுதந்திர ஃப்ளோட்டிலாவில் குவைத் குடிமக்கள் சிலர் பங்கேற்ற தருணம் தான் இது. பார்க்கலாம். பல கட்ட பேச்சுவார்த்தைகள், பல நாடுகள் ஒன்று சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு விடிவு காலம் இனிமேலாவது பிறக்குமா அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. بين دور الكويت الإنساني في كل مهمة إنسانية، فما بالك بواحدة من أكبر المهام الإنسانية في التاريخ عبر البحار. تحيات لكم جميعا، والله يحفظكم جميعا ويحفظ الكويت. أما هذه الرسالة حق أحبابنا وأهل الكويت الكرام الطيبين أصحاب الفزعة اللي تبارك الله أخجلتونا بكلامكم وفزعتكم ونشركم وتواصلكم وقلوبكم. الله أكبر. اللي شفناه من أهل الكويت شيء يثلج الصدر. حبينا نرسل لكم هذه الرسالة حتى نطمنكم أن الأسطول بخير وإحنا عيالكم بخير والأمور ماشية تمام. جزاكم الله خير على قدر قطرات البحر، جزاكم الله خير على كثر كل دعوة دعيتوها لنا بفضل الله سبحانه وتعالى، ثم فضل دعائكم هذا الأسطول بإذن الله سبحانه وتعالى ماشي ومكمل ومحقق إنجازاته. خلكم معانا، محتاجين دعائكم واحنا نبشركم باذن الله ان احنا كلنا بخير. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்கள் கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.